இந்த மேடைக்கு நான் வந்தது உமாபதிக்காகத்தான். அதை நான் முதல் உமாபதிக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வாகை சூடவா அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தம்பி ராமி அண்ணன் நானும் நிறைய நாள் அந்த ஷூட்டிங் டேஸில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுவோம். சினிமாவை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அவரும் நானும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையாவே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை பற்றி பேச்சுக்கள் வந்தது. மகன் மகள் எதிர்காலங்கள் இதெல்லாம் பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது உமாபதியை பற்றி சொன்னார். பிறகு ஒரே ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 நாளில் நான் ஷெட்யூல்லேருந்து வந்தப்போ உமாபதி ஒரு நாள் வீட்டுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது நல்லா ஞாபகம், ஒத்த நாடியே ஒரு உடம்போட வந்தான். ரகுவரன் டைப்பில் தான் இருப்பான். அதோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு தம்பி ராமையானோட நான் வேற ஒரு படப்பிடிப்புகளில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் தம்பி நடிக்கலான் இருக்கான் அப்படின்னு சொன்னார். யாரு? உமா. அப்படியா அப்படின்ட்டு பேசும்போது தான் சாதாரணமாக சினிமாவை தவிர்த்து உமாபதியுடைய கேரக்டர், இங்க மேடையில் சொல்லப்பட்டவர்கள் அனைவருமே உமாபதிக்கான திரைத்துறையில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நேரம், தனி மனித ஒழுக்கம், இதை பற்றி எல்லாம் அதிகமாக எல்லாருமே சொன்னாங்க. இயல்பிலேயே அது உமாபதி கிட்ட நிறையவே இருக்குங்கிறது அன்னைக்கு அந்த பேச்சிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உமாபதிக்கு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அவன் சுயம்பு. தம்பி ராமையாண்ணன் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனால் கூட அவன் தன்னை தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பையனா இருக்கான் முதல்ல. இரண்டாவது, தன்னுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, சினிமாவுக்கு வல்லை என்னாலும் கூட அவன் எந்த தொழிலை செய்தாலுமே அவனுக்கு அந்த தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு ஒழுக்கமும் இருப்பதை அவனுடைய தனி மனிதனுடைய குணாதிசயம் காட்டுது. அதனால இந்த திரைத்துறையில் அவன் நீடித்து நிலைப்பதற்கான அடிப்படை தகுதி அவனுக்கு இருக்குதுங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அதுக்கு பிறகு ஒரு பாடலை நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது செல்போன்ல ஒரு பாடலை காட்டினாரு. அந்த பாடலை பார்க்கும்போது அவன் நடிச்சதை நான் இதுவரை எதுவும் பார்க்கல. பாடலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காரணம், 1980களில் வந்த ரகுவரன் சார், சத்யராஜ் சார் தான் அப்ப இன்னைக்கு இருந்ததுலயே ரொம்ப ஹைட்டா இருப்பான். அதுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட அந்த ஹைட்ல இருக்கிறது விஷால் தான். இவங்க 3 பேர்ல ரகுவரன் சார் நடனங்கள் அப்படிங்கிற பக்கம் போனதில்லை. சத்யராஜ் சார் நிறைய படங்கள் நடனம் ஆடி இருக்கார். ஆனால் அது சினிமாவில் மேனேஜ் பண்ண விஷயம்தான். ஆனா ஒரு சின்ன பையன்கள் ஆடக்கூடிய அளவிற்கு ஹைட்டா இருக்கிறவங்க ஆடும்போது அந்த கால் கையெல்லாம் பெண்ட் பண்ணி ஆடுறதுல ஒரு சின்ன எங்கேயோ ஒரு விடுபடல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா விஷாலுடைய நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஹைட்டுக்கு ரொம்ப அழகாவே ஆடுவாப்ல. ஆனால் அதுக்கு பிறகு திரையில் ஒரு நம்ம பெண்கள் கூட ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆணின் மேல் நம்மளுடைய ஈர்ப்பு போறது இருக்கு பாருங்க, அந்த நடன அசைவுகள்ல அது உமாபதிக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஈர்ப்பை நான் என்னன்னா எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறது அதை சொல்றேன் நான். அந்த வகையில இந்த படம் ஒரு நல்ல மனிதனுக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையனுக்கும் நல்ல சிறந்த தகுதியுள்ள ஒரு பையனுக்கு ஒரு வெற்றியாக அமையும் என்பதற்கு அடித்தளமே என்னன்னா, அடுத்த படத்தை எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை பிரபு சாலமன் அவர்கள் இந்த மேடையில் கொடுத்தது. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். பிரபு சாலமன் சாருக்கு மிக மிக நன்றி. அடுத்தது, நான் திரைத்துறைக்கு வரும்போது கோவை தம்பி சார் அவர்களோட அழைப்பதில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்ப நான் அவரை தம்பி அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். தம்பி அண்ணன் அது மரியாதைகள் அப்படி வரும். அதுக்கு பிறகு இன்றைக்கும் அண்ணன் தம்பி ராமையண்ணன் அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக, சகோதரராக ராமையண்ணன் இருக்காரு. அவரோட எனக்கு நெருங்கிய தொடர்புகள் நிறைய இருந்தாலும் திரையில் நாம நல்லவர்களாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. ரசிகர்கள் நாம யாரு, நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு எல்லாம் பார்த்து திரைப்படத்துக்கெல்லாம் வர்றதில்லை. அவங்க சந்தோஷப்படுறாங்களா, என்னை அவன் சந்தோஷப்படுத்துவானா, நான் கொடுக்கிற பணத்திற்கு அவன் அந்த 2.5 மணி நேரத்தை எனக்கு முழுமையாக என்னை கட்டி போடுவானா, என்னை ஏமாத்துவானா அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்க வர்றாங்க. அந்த வகையில தம்பி ராமையண்ணன் திரையில் முழுமையாக ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு வருவதற்கு அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான மேடு பள்ளங்களை எல்லாம் சந்தித்து வந்தவர். அவருடைய குடும்பத்தில் இருந்து வரும் உபாவதி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன்.